வெல்கம் ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்னைக்கு ஆதார் அட்டையில் முகவரி மாற்றுவது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரியா? இந்தியாவில் வசிப்பவர்களின் அடையாளச் சான்றாக செயல்படுகின்ற ஆதார் எண் என்பது 12 இலக்க தனித்துவமான எண் ஆகும். இது ஒவ்வொரு குடியிருப்பாளர்களுக்கும் தனித்துவமானது. அடிப்படை பயோமெட்ரிக் மற்றும் மக்கள் தொகை தரவை UIDAI அல்லது இந்தியாவின் தனித்துவமான அடையாள ஆணையத்திற்கு வழங்குவதன் மூலம் தன்னார்வமாக இதனை பெறலாம். இருப்பினும் ஆதார் எண் என்பது குடியிருப்புக்கான சான்று மட்டுமே, இந்தியாவின் குடியுரிமை அல்ல என்பதில் நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் முகவரியை ஆதார் எண்ணில் மாற்றுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதாவது இடம்பெயர்தல், எழுத்துரு அல்லது பின் குறியீட்டு பிழைகள். ஆதார் பதிவு செய்யப்பட்ட மையங்களில் மட்டுமே பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க முடியும். என்றாலும் எந்த ஒரு மையத்திற்கும் செல்லாமல் உங்கள் முகவரியை ஆன்லைனில் புதுப்பிக்கலாம். ஆன்லைனில் ஆதார் அட்டையில் முகவரி மாற்றத்திற்கான வழிகாட்டி இங்கே தரப்பட்டுள்ளது. சரியா? ஆதார் அட்டையில் முகவரி மாற்றத்திற்கான தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்ப்போம். UIDAI போர்ட்டல் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முகவரிகளை புதுப்பிப்பதை மிகவும் எளிதாகியுள்ளது. 28க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சில பிரபலமான முகவரி சான்றுகள் கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. 1 பாருங்கள், பாஸ்போர்ட். 2 வங்கி அறிக்கை, பாஸ்புக், தபால் அலுவலக கணக்கு அறிக்கை. 3 பாருங்கள், ரேஷன் கார்டு. 4 வாக்காளர் அடையாள அட்டை. 5 ஓட்டுநர் உரிமம். 6 ஓய்வூதிய அட்டை. 7 ஊனமுற்றோர் அட்டை. 8 மாநில அல்லது மத்திய அரசு வழங்கியுள்ள புகைப்படத்துடன் கூடிய ஏதாச்சும் ஐடி கார்டு வச்சுருக்கணும். 8 மின் கட்டண ரசீது 3 நாட்களுக்கு உட்பட்டதாக இருக்கணும். 9 குடிநீர் கட்டண ரசீது. 10 தொலைபேசி லேண்ட்லைன் ரசீது, தொலைபேசி போஸ்ட் பெய்டு மொபைல் பில், பிராட்பேண்ட் 3 மாதங்களுக்கு உட்பட்டதாக இருக்கணும். 12 பாருங்கள், ஆயுள் காப்பீட்டு பாலிசி, ஆயுள் காப்பீட்டு மற்றும் மருத்துவ காப்பீட்டு மற்றும். சரியா? 13 பாருங்கள், சொத்து வரி ரசீது 1 வருடத்திற்கு உட்பட்டதாக இருக்கணும். உங்கள் பாஸ்போர்ட், பான் அட்டை, வாக்காளர் ஐடி, ஓட்டுநர் உரிமம் போன்ற அடையாளச் சான்றுகளை நீங்கள் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். ஏதாவது ஒரு இ சேவை மையம் அல்லது ப்ரௌசிங் சென்டரில் போய் கண்டிப்பாக இதை அந்த கொண்டால விண்ணப்பிக்கலாம். சரியா?